நமக்கான ஹெட் குவார்ட்டர்ஸே இதுதான். எங்களுக்கான ஒரு கலங்கரை விளக்கம், எங்களுக்கான சேட்டலைட் திடல்ல தான் இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இளவட்டங்கள். இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து வருது எங்க சத்தியமா தெரியல. உங்களை பார்க்கும்போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இன்னும் உழைக்க வேண்டும். இவருக்கே வயசானவர் இவரு இளைஞர்னு சொல்றாருன்னா நாங்களும் இளைஞர்கள் தான். வயதை வைத்தது இளமை போடக்கூடாது, செயலை வைத்துத்தான் இளமை போடணும். தந்தை பெரியாரின் புகழ், சமூக நீதி, மத யானை புயல் வேகத்திலே செய்து முடிக்கிறார். ஆனா இந்த புத்தகத்தை யாரா அந்த பையன்? நான் தாண்டா அந்த பையன். வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம், மாணவ செல்வங்கள், அந்த இளைஞர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிற பாத்தீங்கன்னா கருப்பு, அதுதான் மிக முக்கியம். இந்த பக்கம் விடாது கருப்பு அப்படின்னா கருப்பு நியாயம் கேட்கறது. தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு இது போதும், அறிவியல் கூறும் நல்லத்துக்கு ஆங்கிலத்தின் மூலம் தான் வரணும். தலை, தோல், தொட, கால் அப்படின்னு உடம்புல இதெல்லாம் பாகங்களாக பார்க்க வேண்டுமே தவிர மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்க கூடாது. அவருடைய தாத்தா அம்பில் அவர்கள் பெரியாரின் செல்ல பிள்ளை, இவர் பெரியாரின் கொள்கை பிள்ளை. ஐயா 90 அல்லையா 100 வயசை கடந்து நீங்க இருக்கணும். நீங்க இருந்து இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் ஐயா. வாய்ப்பு என்பது மனிதனுக்கு எப்பயாச்சும் ஒருதான் கிடைக்கும். 8 கோடி தமிழ் இனத்துல ஒரே ஒருத்தன் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்னைக்கு நான் இருக்கேன். இந்த பொறுப்பு வந்தது பிறகு சொகுசாக கழிச்சுட்டு போகலாம். எனக்கு ஒன்றும் கவலையில் நான் வெறும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நான் பாட்டு ஃபைல்ல நான் கையெழுத்து போட்டேன்னா என் அமைச்சர் தான் சொல்ல போறாங்க. எனக்கான மரியாதை மாலைகள் எனக்கு வரதான் போகுது, எனக்கான புரோட்டோகால் இருக்க தான் போகுது. எப்பெல்லாம் சட்டமன்றம் கூடுது அப்ப சட்டமன்றத்துக்கு நான் போயிட்டு நான் வந்துட்டு நான் பாட்டு என் மற்ற வேலையை பார்த்துட்டு போகலாம். ஆக அதற்காக ஒரு திராவிட இயக்கம், ஒரு திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறை சார்ந்து, அதனுடைய கருத்துக்கள் சார்ந்து, பொருள் சார்ந்து, கொள்கையிலிருந்து எங்கேயும் விலகிவிடாமல் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் எங்களை இது போன்ற புத்தகங்களை எழுத வைக்கிட்டு, இது போன்ற சிந்தனைகளை எங்களுக்கு தூண்டுகிறது. இந்த பணி ஓங்கட்டும், இந்த பிரச்சாரம் பாயட்டும், புயல் போல் சூறாவளியா நிக்கட்டும், திராவிடம் வெல்லட்டும். எந்த கொம்பனாலும் திராவிடத்தை அசைக்க முடியாது.